வெல்கம் டு ரெஸ்லிங் ரேமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீ நடந்த மண்டே நைட் ராவோட மெயின் ஈவென்ட் ஷோவாக செத்ரான்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் செத்ரான்ஸ் உண்மையிலே தரமான செக்மெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போதைக்கு செத்ரான்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஹீல் வந்து நம்மளுக்கு வந்து புரிய வச்சுருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் லாஸ்ட்டாக வந்து செத்ரான்ஸ் வராரு. செத்ரான்ஸ் வந்தோன்னா இன்னும் பிரான் பிரேக்கர் பாலிமன் யாருமே காண நானே அப்போ யோசிச்சிருந்தேன். இப்போ செமிசைன் என்னன்னா, நீ வந்து எங்களோட டீமில் ஜாயின் பண்ணுறியா இல்லைன்னா இப்போ தான் வந்து ஃபைனல் வந்து சொல்ல போகிறா அப்படின்னு செத்ரான்ஸ் வந்து செமிசைனை கூப்பிட்றாரு. ஸோ செமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்துகிட்டு இருக்காரு. அண்ட் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செத்ரான்ஸ் என்ன சொல்கிறாரு, லாஸ்ட்டாக 10 இயர்ஸாக நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம் தெரியும். அண்ட் நீ வந்து நான் உனக்காக நிறையா செஞ்சுருக்கேன் ஷோலையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நம்ம வந்து ஒரு குட் ஃப்ரெண்டாக வந்து இருந்திருக்கோம். ஆனால் இப்போதைக்கு டீம் செத்ரான்ஸுக்கு உன்னோட தேவை இருக்குது. அதனால் நீ வந்து எங்கள் டீமில் ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஃப்யூச்சர் நான் வந்து உனக்கு அமைச்சு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, WWE நீ வந்து இப்போதைக்கு வெளியவே தெரில, நீ ஒரு நல்ல சூப்பர் ஸ்டார், நீ எங்கள் டீமில் வந்தேன்னா உனக்கு ஒரு ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதனால் செமிசைன் இதெல்லாமே உன்னோட விருப்பம் தான் இருக்குது. அண்ட் நீ ஜாயின் பண்ணேன்னா உன்னோட ஃப்யூச்சர் உன் கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு செத்ரான்ஸ் சொல்கிறாரு. அண்ட் செமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து சொல்லிக்கிறேன், கரெக்ட் தான் செத்ரான்ஸ். நம்ம வந்து சரி ஷோலையும் சரி ஆஃபர்லேயும் சரி நம்ம ஒரு குட் ஃப்ரெண்டு. இப்போ வரைக்கும் நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஆனால் இன்னொரு இருந்தாலும் இப்போ நீ வந்து என்னை வந்து யூஸ் பண்ண தான் பார்க்குறேன் தவிர நான் உன்னோட டீமுக்கு வேணும், நீ வந்து ஃப்ரெண்டாக சொல்லலை. நீ உன்னோட தேவைக்கு தான் என்னை கூப்பிட்றே தவிர ஆனால் நீ வந்து ஒரு ஃப்ரெண்டாக கூப்பிடல. நீ வந்து ஒரு பெரிய டீமை உருவாக்கிட்டு இருக்க. ஓகே, அதுக்கு வந்து நான் தேவை கிடையாது. ஏன்னா நான் வந்து இங்கே பார்த்துக்கோ நிறைய சாம்பியன் வந்து வின் பண்ணியிருக்கேன். அண்ட் இருந்தாலும் நான் வந்து ஃபேவரோட வின் பண்ணது கிடையாது. எந்த ஒரு ஃபேவரோடையும் இந்த வரைக்கும் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதே கிடையாது. ஆனால் நீ வந்து இப்போ பால் ஹியூமன் அந்த பிளாக் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கொடுமையாக பேசுகிறாரு. அண்ட் பால் ஹியூமன் சரி, அண்ட் பிரான் பிரேக்கர் டாக் சரி, இவங்க எல்லாத்தையும் வச்சு நீ வந்து ப்ளே பண்ண பார்க்குற. ஸோ என்னையும் வந்து ஆட் பண்ண பார்க்குற, இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. பிரான் பிரேக்கர் அடுத்த பிளான் செத்ரான்ஸோட பிளான் பி தான் இந்த பிரான் பிரேக்கரை வச்சு ஒரு மேட்ச் வந்து பண்ண வைக்கிறாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் தெரியும் கண்டிப்பாக மெயின் ஈவென்ட் செத்ரான்ஸ் வந்து வெளியே தான் இருக்காரு. மெயின் ஈவென்ட் மேட்ச் வந்து பண்ணுறாங்க. அண்ட் பிரான் பிரேக்கர் வச்சு செமிசனுக்கான மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச்சில் பிரான் பிரேக்கரோட அடி அந்த அளவுக்கு இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அலுவா கிக் அந்த கிக்கு போடலாம் ட்ரை பண்ணும்போது அண்ட் டாப் ரோப்லேருந்து ஒரு அடி, ஒரு சூப்பர் ஸ்பீர், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பீரை கொடுத்து விட்டுருவாரு. ஸோ அதுக்கப்புறமாவது செத்ரான்ஸ் வந்து கேட்பாரு, இப்போ கூட ஒரு பிரச்சனை கிடையாது, நீ ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு அடுத்து ஒரு சூப்பர் ஸ்பீர் கொடுத்து அப்பயுமே முடியாதுன்னு கீழே வச்சு ஒரு ரன்னிங் ஸ்பீர் கொடுத்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செமிசைனை வந்து தூக்கிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஆனால் முடியாது. பிரான் பிரேக்கர் மேலே வச்சு டெஸ்ட்ராய் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது ஸோ அங்கே வந்து ரெஃப்ரி எல்லாருமே தடுத்துருவாங்க. இதுக்கு மேலே செமிசைன் வந்து ரொம்ப இன்ஜூராக இருக்கும் அப்படின்ட்டு செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும், சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி செத்ரான்ஸ் ஒரு ஸ்டம்ப் கொடுத்து இங்கே மண்டே நைட் ரா அவங்க கையில் எடுத்துக்காங்க. பரவாயில்ல, உண்மையிலே ஒர்த்தாக இருந்துச்சு. அண்ட் செத்ரான்ஸோட ஹீல் செக்மெண்ட் இப்போதைக்கு வந்து ஒர்த்தாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஹைலைட்ஸ் ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.